சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஸ்தோத்திரம். வாசிமா. வசனம் வாசிச்சா என்ன சொல்லணும்? அது சொல்லணும்ல. எல்லாம் அமைதியா இருக்கீங்களே. ஹல்லேலூயா. வசனம் யார் வாசிச்சாலும் எவர் வாசிச்சாலும் அவங்க நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் இல்லை. வசனத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொன்னா அது அப்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. அப்படியே உங்க வாழ்க்கையில வந்து பழிக்கும். நம்ம பாஷையில சொல்றோம், உங்க வாழ்க்கையில் அந்த வசனம் வந்து எப்படின்னா ஆகும், அப்படியே பழிக்கும். அப்ப பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தை தான் நான் வந்து என்னுடைய மெசேஜுக்கு வந்து ஆதாரமாக நான் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் கர்த்தரை தேடுகிறீர்கள் சொல்லுங்களேன். தேடவே இல்லையா? யாரும் தேடுறீங்களா தேடலையா? நான் அடுத்தது எதனா வச்சுப்பெல்லாம் நினைக்காதுங்க, உங்களையே தான் கேட்பேன் எல்லாமே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் கர்த்தரை தேடுறீங்கன்னு? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தரை தேடுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு வசனம் எப்படி முடியுது சொல்லுங்களேன். அப்போ குறைவில்லாத இருக்கீங்களா? தேவையில்லாத இருக்கீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திச்சிட்டாரா? சொல்லுங்களேன். அப்போ வசனம் என்ன சொல்லுது? அப்ப கர்த்தரை நம்ம தேடுவதில் எப்படி இருக்கும்? குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இதான் உண்மை. அப்ப பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்னா அங்க ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கர்த்தர் செய்வார். ஒரு சின்ன குறைய கூட ஆண்டவர். அப்போ யார் இடத்துல குறை இருக்கு? கர்த்தரிடத்துல குறை இருக்கா, நம்ம இடத்துல குறை இருக்கா? அதை சவுண்டா சொல்றோம், ஆனா அந்த குறைய என்ன பண்றது இல்ல, நம்ம திருத்தி கொள்வதே இல்லை. அப்ப ஏன் திருத்த மாட்டோம்? ஆண்டவருக்கு நேரத்தையும் காலத்தையும் நம்ம வந்து என்ன சொல்றது, அதிகமாக்கி கொடுக்கிறது யார் தான்? சொல்லுங்களேன். யார் தான்? நீங்க தான். நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதிகமாக்கி கொடுத்து கொண்டிருக்கேன். ஏன்னா நம்ம தேடுவதில் எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்றீங்க சிஸ்டர்? தேடுவதிலே குறைவு. நான் சர்ச்சுக்கு நல்லா வரேனே, நானே முதல் ஆளா இருக்கேன், நான் தானே எல்லா கூடுகையிலும் கலந்து கொள்றேன். எப்படி சொல்றீங்க? நான் வீட்டில் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் வீட்டில் ஜெபிச்சேன்னா எங்க வீடு அப்படி என்ன சொல்றது, அப்படி ஆயிடும். எப்படி இருந்தாலும் எல்லாமே இது நம்ம போடுற பிளான் தான். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஜெபிக்க வேண்டும், இந்த விண்ணப்பத்தை வைத்து தான் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். இப்படிதான் தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை நமக்கு ஆண்டவர் போட்டிருப்பார். எத்தனை பேர் ஜெபத்துக்கு போகும் பொழுது ஆவியானவர்கள் லீட் பண்ணி நடத்திருக்கிறார்? ஜெபத்தை இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணு அப்படின்னு ஆவியானவர் நம்மோடு கூட ஜெபிக்கும் பொழுது பேசுவார். ஹல்லேலூயா. நம்மளே போய் ஜெபம் பண்றோம்னா, நீங்க என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் போய் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டு போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஜெப நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமான்றீங்க? சொல்லி கொடுக்கிற தேவன் ஆவியானவர் எப்பவுமே நமக்கு சொல்லி தருவார். ஆவியானவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலைன்னா, சத்தத்துக்கு கேட்கலன்னா, நம்ம என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம்? நம்ம குறைவை சரி பண்ணவே மாட்டோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். சிங்க குட்டிகள் கூட எப்படி இருக்கும்? தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆண்டவர் எத்தனை படைத்த விலங்குகளையும் பறவைகளையும் வச்சு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு இல்ல? இவங்கெல்லாம் கூட பட்டினியா இருந்தா கூட, அவங்கெல்லாம் உணவுக்கு அலைந்து திரிந்தா கூட, உங்களை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? விடவே மாட்டேன். அப்ப ஏன் சில நேரத்துல விடுற மாதிரி இருக்கு? ஏன் சில நேரத்துல ஆண்டவர் கைவிடுவது போல நமக்கு தோணுது? சில நேரத்துல என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே ஏன் தோணுது? அப்போ நம்ம நினைக்கணும்,
அவரை தேடுவதிலே நான் குறைவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னால் இருக்கிறவங்களாம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம தேடுவதிலே சரி பண்ணிட்டோம்னா, ஆண்டவரை தேடுறதுல நம்ம ஒழுங்காயிட்டோம்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறதுல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். ஹல்லேலூயா. எனக்கும் அந்த சத்தியம்தான், உங்களுக்கும் அந்த சத்தியம்தான். எனக்கு ஸ்பெஷலான சத்தியம் கிடையாது, உங்களுக்கு வேற சத்தியம் கிடையாது. பிரசங்கிக்கிற இந்த சத்தியம்தான் எனக்கும். ஹல்லேலூயா. குறைவை ஒழுங்குபடுத்தினா படுத்தி தான் ஆகணும், யாரா இருந்தாலும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல முதல் நான் எடுத்திருக்கிறதுனாக்கா மத்திய 6ஆம் அதிகாரம் 33 வாசிச்சிங்கன்னா பாருங்க, அந்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய முறை கேட்டிருக்கோம்ல. ஈஸியா நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? தூங்குறீங்களா? நான் தான் கொஞ்சம் டல்லா பேசுற மாதிரி இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன் என் உடம்பு. ஆனால் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் டல்லா பேசுறேனா? இங்க பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதை நம்ம எல்லா ஜெபத்திலையும் என்ன பண்ணுவோம்? யாருக்குன்னா அட்வைஸ் பண்றதா தான் என்ன பண்ணுவோம்? பிரதர், சர்ச்சுக்கு முதல்ல வாங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்னுவோம். ஆனா நம்ம முதலாவது தேடுறோமா? நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா என்று நம்ம ஒரு நாள் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்றோமே தவிர யாருமே அப்படி தேடுவதில்லை. அப்ப தேடுறதுல வீக்கா தானே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். மற்றவர்களுக்கு சொல்றோம், மற்ற ஜெபத்துல யூஸ் பண்றோம். ஆனா உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கு சூழ்நிலை வரும் பொழுது, உங்களுக்கு கல்யாணம் வரும் பொழுது, உங்களுக்கு என்ன சொல்றது காது குத்து வரும் பொழுது, இல்லை ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அது இந்த சாவுக்கு அப்புறம் செய்வாங்களே காரியமா நடப்பு வரும் பொழுது, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க எப்படி முதலாவது வைக்கிறீங்கன்றது ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அடுத்தது என்ன சொல்லுது? என்ன கொடுக்கப்படும்? இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? நன்மை கொடுக்கப்படும். ஒரு நன்மையும் குறைவுபடாது நம்ம சொன்னோம்ல. வசனம் வாசிச்சோம் தானே? வசனம் உண்மை தானே? ஏன் இன்னும் குறைவு என் வாழ்க்கையில இருக்கு? இன்னும் ஏன் இந்த தேவை சந்திக்கப்படல? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் யாரோ நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ பிசாசு நம்மளை போட்டு என்ன பண்றான், வாட்டுறான்னு சொல்லி அவனை எல்லாத்துக்கும் நம்ம இழுத்துக்க கூடாது. பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கு, சரிங்களா? அதுவே பிசாசுனுடைய என்ன சொல்றது காரியெல்லாம் இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்குள்ள எங்கள் குடும்பம் வந்ததே செய்வனையால தான். செய்வனை எங்கள் குடும்பத்தில் வச்சதுனால தான் நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், வந்தோம். அருமையானவர்களே, இந்த வேளையில் அது அப்படி சொல்ல நான் வரலை. நம்ம குறைவுகளும் இருக்கு நான் சொல்ல வரேன், நம்முடைய பலவீனமும் இருக்கு சொல்ல வரேன். அப்போ நம்மளுடைய பலவீனத்தையும் குறைவுகளை வைத்து நீங்க என்னதான் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு உக்காந்தாலும், ஆண்டவருடைய எனக்கு கேட்காதது போல இருக்கே, என் பிரச்சனை மாறாதது போல இருக்கே. அப்ப பிறகு பிரச்சனை மாறலன்னா ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறீங்க. பிரச்சனை மாறலன்னா ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டப்பட்ட மாதிரி இருப்பானா? ஹல்லேலூயா. அவனால வேலையே முதல்ல என்ன பண்ண முடியாது, எழுந்து செய்ய முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பல காரியங்களை என்ன பண்ணிட்டு இருப்பான், சிந்திச்சு கொண்டு இருப்பான், பல யோசனையில போயிட்டு இருப்பான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தன் சரீரத்தை ஃபீல் பண்ணுவான். அப்போ பாருங்க, இப்படி எதுக்கு சொல்ல வந்த இதை நான் இந்த பாயிண்ட் என்னமா கேக்குறீங்க? பரவாயில்ல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நம்ம அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பாயிண்ட்டை விட்டுருவோம், தேவனை தேடுறதை விட்டுருவோம். நீங்க செய்யறத என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடினீங்கனாலதான் உன் வாழ்க்கையில குறைவு இருக்காது. பிரச்சனை உள்ள மனுஷனை போல நம்ம இருக்கவே கூடாது. நம்மளை பார்த்தா வரந்தான், ஐயோ என்ன பிரச்சனையே வராதா, இவங்களுக்கு வராதா அப்படி யோசிக்கலாம். எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வியாதி வருது, எல்லாருக்கும் சூழ்நிலை வருது. ஆனா அதை தாண்டுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடுறதுல நம்ம கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க தேடுங்க. பாஸ்டர் கிட்ட சமாதானம் வந்தா சபைக்கு வர்றது,
இல்லை பாஸ்டர் அம்மா கிட்ட சமாதானமாக இருந்தால் சபைக்கு வர்றது, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டா சபைக்கு வராதது, இதெல்லாம் சபையில் மாறணும். இதெல்லாம் குறைவு. நம்ம சர்ச்சைக்கு எதுக்கு வரோம் சொல்லுங்களேன்? பாஸ்டரை பார்த்து வருமா? சொல்லுங்களேன். பாஸ்டர் அம்மாவை பார்த்து வருமா? இல்லை பாஸ்டர் பிள்ளைங்களை பார்த்து வருமா? இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். இல்லை பக்கத்துல இருக்கிற செல்வியக்காவுக்காக வரமா? இல்லை இந்த பக்கம் இருக்கிற தயா சிஸ்டருக்காக வரமா? இல்லை, இவங்கெல்லாம் கிடையாது. சபைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் இருக்கார். அதனால நான் சர்ச்சுக்குள்ள வரேன். சபைக்குள்ள வந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து நம்ம வந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அதுல குறைவு இருக்கும் பொழுது நன்மை நமக்கு வராது. ஹல்லேலூயா. நிறைய பேரை நான் கேட்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு நம்ம சொல்றோம், சொல்லி தரோம். ஆனா எத்தனை பேர் உங்களை வந்து சாதாரண ஒரு விஷயம்தான், இந்த வசனத்தை அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், ஆனா ராஜ்யத்தை தேடுவதிலே, நீதியை தேடுவதிலே எத்தனை பேர் சரி பண்ண போறீங்க உட்காந்து? ஹல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்றாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிபினா என்ன சொல்றாரு சொல்லுங்களேன்? உங்களுக்கு பிபி இருந்தா ஆயில் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நைட்ல என்ன பண்ணணும்? அதெல்லாம் நல்லா சொல்வீங்க. சப்பாத்தி தான் சாப்பிடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நான் வறுத்த மீன் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சொல்றாரா? என்னவோ யாரோ ஹாஸ்பிட்டலுக்கே போகாத மாதிரி சில பேர் அப்படியே பார்க்கறத பார்த்தா எப்படியோ இருக்குது எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதெல்லாம் சொல்றாரு. அப்போ வந்து வியாதிக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன, ஐயோ இது நான் சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஐயோ நான் சாப்பிடவே மாட்டேன். அதை பயப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, துணிஞ்சு சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அதே மாதிரி தான் கர்த்தருக்கு பயப்படாதவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயப்படாதவங்க அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்தை தேடு. அது தேடுறதுனா ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடுறேன். நீதியை தேடு. தேடுறதா நீதி என்ன? சபை கூடி வர்றதை விட்டு விடாதே, அதையே முதல்ல பின்பற்றுறோமா? ஐயோ எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு சிஸ்டர். எங்கள் வீட்டு நான் என்னவோ, நீங்களாம் இங்கே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் வந்து நியூஸில் போட்டு வந்து ராஜாதி ராஜா நியூஸில் வந்து இப்போ வருது அப்படின்னு சொல்லி நியூஸுக்காக உங்களெல்லாம் கூட்டுறா மாதிரி நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வர்றதுனால ஒரு நன்மை உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாமல் ராஜ்யத்தை தேடுறேன், நான் வரேன், என் நிலைமை தெரியுமா? உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பலன் கொடுக்குறதே யார் தான்? கர்த்தர் கொடுக்கலன்னா நீ வீட்டில் உட்காரணும். அது தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் பலனை கொடுக்கலன்னா நீ எங்கே உட்காரணும்? யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாத நாட்கள் எங்கே உட்காந்தோம்? கொரோனா நேரத்தில் வீட்டில் உட்காந்தீங்களா? வேலை அப்போ கூப்பிட்டு கொடுத்தாங்களா? எத்தனை பேர் பார்த்தோம்? எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த வேலைக்கையே காரணம் காட்டி கர்த்தரை தேடுறதுல குறைவாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வீட்டையே காரணம் காட்டுறோம். வீட்டை ஆண்டவர் கொடுத்தா வீட்டை காரணம் காட்டுறோம். குழந்தைய ஆண்டவர் கொடுத்தா கர்த்தர் அவர் தேடுறதுக்கே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஆண்டவர் தானே இந்த இடத்துல நிற்க வச்சாரு, ஆண்டவர் தானே என்னை உயர்த்தினாரு, ஆண்டவர் தானே எல்லாவற்றையும் செய்தாரு. அப்போ அவரை தேடுவதற்கு நான் இதெல்லாம் காரணம் காட்டுறேனே. அப்போ அதெல்லாம் நீங்க வந்து ஒழுங்குபடுத்தினாதான் நன்மை உண்டாகும். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு நன்மை உண்டாகணும்னா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை தேடு. முதலாவது ஆண்டவரை வை, அதுக்கப்புறம் மனுஷனை வை, உன் காரியங்களை வை, வேலையை வை. ஹல்லேலூயா. சிரிக்கிறான். லாஸ்ட்ல ஒருத்தன் என்னை பார்த்து பேர் சொல்ல விரும்பலை. அதாவது ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை கேட்டு ஒப்பு கொடுத்து எனக்கு நன்மை வரணும்ப்பா, என் வாழ்க்கையில் இன்னும் என் குறைவு மாறணும், என் தேவை சந்திக்கப்படணும், நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், வியாதி மாறணும், இது எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள வேண்டியதாக இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்க, இது எல்லாம் நடக்கணும்னா நம்ம முதல்ல கர்த்தரை தேடுறதுல சரியாயிடணும். மனுஷனை பார்த்து சபைக்கு முதல்ல வரவே கூடாது. யாராக இருந்தாலும் நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் வாலிப நாட்கள் அப்படி தான் நாங்கள் போனால் நாங்கள் போய் பலிபீடத்தில் நிற்கிறவங்களெல்லாம் பார்க்க மாட்டோம், அங்கே இருக்கிற ஆவியானவரை பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் என் ஆத்துமாவே சொன்ன பிறகு கூட நாங்கள் ஆவிலே இருந்தோம்.
மூளையில் நிறைஞ்சிட்டு அந்நிய பாஷை. நான் தான் தலைமை சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், என்ன ஆத்துமாவே சொல்லி முடிச்சுடுவார் பெரிய ஐயா. நாங்களாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டே இருப்போம், அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்போம். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதிலிருந்து வெளியில் வருவோம். ஏன்னா கர்த்தரை மாத்திரம் நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தோம், கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுறான்னு பார்த்தோம், அற்புதங்களை செய்கிறான்னு பார்த்தோம், அவர் மூலமாய் பலத்த வல்லமை வருதுன்னு பார்த்தோம். அதனால் ஆண்டவர் முடிஞ்சு கூட நாங்கள் அந்த பிரசனத்துக்குள்ளே இருந்தோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? ஒரு ஆராதனை முடிச்சா இன்னொரு ஆராதனை அட்டன் பண்ண முடியல பசங்களுக்கு, அந்த அளவுக்கு உடம்புல பலவீனம் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் எந்த நோக்கத்திற்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நம்ம இருக்கும் பொழுது நம்மளை ஆசீர்வாதமான பாத்திரமா வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. இந்த வருடத்துல நம்ம கடைசி வாரம் கர்த்தரை தேடுறதுல நீங்க முந்தி கொள்ளுங்க. காலையில எழுந்ததும் அவரை பாருங்க. உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும் அந்த வேலையில. ஹல்லேலூயா. ஆண்டவரே பேசிட்டே இருங்க. மனுஷங்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்ல வேணாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது இருக்கே, இந்த காரியம் இருக்கே, இந்த காரியம் எனக்கு தடையாவே இருக்கே, நான் முன்னேறி செல்வதற்கு இது தடையாவே இருக்குன்னு சொல்லி பேசிட்டே இருந்து பாருங்களேன். இன்னும் என்னுடைய கணவருடைய காரியங்கள் மாறலையே, பழக்க வழக்கங்கள் மாறலையே, குடிப்பழக்கம் மாறலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவரோடு பேசிட்டே வாங்க. கர்த்தர் கிரியை செய்கிற நாள் நெருங்கிடும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நான் சொல்கிறேன், ஒரு நன்மையும் வராதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள், ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இந்த முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தரை தேடுறவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பிரித்தெடுக்கப்பட்டனா வெள்ளைப்படவை கட்டுறதா, இல்லை நகை போடாத இருக்கிறதா? அப்படி அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா உங்களுடைய ஜீவியத்தில் நீங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் வைராக்கியத்தை பார்க்கவே முடியல. எடுத்துக்கொள்ளுவோம். தானியல் வைராக்கியம் சொன்னாவே நம்ம யார் தான் ஞாபகம் வருவா? தானியல் எடுத்துக்கொள்ளலாம். தானியல்ல 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தானியல் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டோரி சின்ன வயசுல இருந்தே, சண்டே கிளாஸ் லைஃப்ல இருந்தே என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். தானியல் அவர் என்ன பண்ணாரு? ஒரு அரண்மனைக்குள்ள அவர்கள் போனாங்க. அந்த இடத்துல அழகுள்ளவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அது எல்லாமே தெரியும். முதல் அதிகாரத்தில் நீங்கள் 1-2 அப்படி வசனங்களை வாசிச்சிங்கன்னா எப்படி அந்த வாலிபர்கள் அந்த அரண்மனைக்குள்ளே போனாங்கன்றது நமக்கு தெரிய வரும். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல உள்ளே போனதும் அரண்மனை சாப்பாடு எப்படி இருக்குங்க? சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? ஆனால் பாருங்க, அவர்களுடைய கட்டுப்பாட்டை, அவர்களுடைய என்ன சொல்கிறது, இதுவரைக்கும் கர்த்தருக்காக இருந்த வைராக்கியத்தை எந்த இடத்துக்கு போய் அவங்க விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க லைஃபை பிரித்தெடுக்கப்பட்ட லைஃபாக இருந்ததுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டும். அவங்க சாப்பாடு நான் என்ன பண்ணக்கூடாது, நான் எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நிச்சயமா நமக்கு நன்மை ஆண்டவர் செய்யாது இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரு என்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள் அளவு பாருங்க, நான் மரகரி சாப்பாடு சாப்பிட்றேன், வெறும் காயும், நான் அது இப்படிப்பட்ட சாப்பாடை நான் சாப்பிட்றேன், நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் அடிச்சு புசிங்க, ஆனா உங்க முகத்தையும் என் முகத்தையும் பாருங்க, யாருடைய முகம் எப்படி புஷ்டியா இருக்கு, யாருடைய முகம் கலை உள்ளதா இருக்கு அப்படின்னு ஒரு சவாலான வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சவாலா வாழ்றீங்க கிறிஸ்துவுக்குள்ள? யோசிச்சு பாருங்களேன். சொந்தம் போயிடனே நம்ம என்ன பண்றோம், சொந்தக்காரங்களை இன்னமும் ஆண்டவரை கூட விட்டுறணும். ஆனா சொந்தம் போயிடும்ட்டு, ஆனா அந்த சொந்தம் நீ தத்தளிக்கும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, இல்லை உன் ஜீவன் போகும் பொழுது அந்த சொந்தம் வந்து நிற்காது. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க, எந்த சொந்தத்துக்காக, எந்த பந்தத்துக்காக நீங்க ஆண்டவருடைய சில கட்டுப்பாட்டுகளை விடுறீங்களோ, விடுவதற்கு நீங்க யோசிக்கிறீங்களோ,
பாருங்க, அவர்கள் உங்க கஷ்டத்துக்கு வரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, வரவே மாட்டாங்க. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தா மாத்திரம்தான் நீங்கள் நன்மைகளை பார்க்க முடியும். எல்லாரும் வாழ்றாங்க, எல்லாரும் போல நானும் வாழ்ந்துட்டு எல்லாம் அப்படி இருக்காங்க. இப்ப இல்ல, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சிருக்கிறார். சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஆமா, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சிருக்காரு. சொல்லுங்க, அந்த ஸ்டைலின் படி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இல்ல இல்ல இப்படிதான் இல்ல, உலகம் அதாவது உலக பிள்ளைகளோடு சேரும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்ம போல மாறணும், தவிர அவங்கள போல என்னைக்கு நம்ம மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி, என்னுடைய பிள்ளை வந்து எங்க பொண்ணு காலேஜ் படிக்கும் பொழுது 3வது வருஷம் டூர் கூப்பிட்டு போனாங்க. நல்லா கவனிங்க, டூர் கூப்பிட்டு போனாங்க. எங்க மைசூர் பக்கம் கூப்பிட்டு போகும் பொழுது அந்த ஹெச்ஓடின்றாங்க இல்லையா, அந்த காலேஜோட ஹெச்ஓடி வந்து, நம்ம போகிறோம், ஃபஸ்ட்டு வீக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து, ஒரு 4 நாளோ 5 நாளோ போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஓடி கிட்ட போய் இது சொல்லியிருக்கு, மேடம் நான் வரல. ஏன் வரல? ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன். அதுவும் இல்லாத ஃபஸ்ட்டு வீக்கு திருவிருந்து கொடுப்பாங்க. அவங்க சிஎஸ்ஐ எல்லாம் கிறிஸ்டியன் காலேஜ் தான், ஆனால் அவங்க வந்து காலேஜிலே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவள் ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு வந்து சொல்லியிருக்காங்க, என்னம்மா ஒரு வாரம் தானம்மா, இத்தனை வாரம் நீ சர்ச்சுக்கு தானே போகிற, இந்த ஒரு வாரம் மட்டும் தானே கட் ஆக போகுது, அங்கே ப்ரேயர் பண்ணிக்கலாம், அங்கே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, எனக்கே தெரியாது, என் மகன் என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு கண்ணே கலங்குச்சு. மம்மி என்னை வந்து கேட்டாங்க, கேட்கும்பொழுது நான் சொல்லிட்டேன், நாங்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் கொஞ்சம் லேட்டாவது சர்ச்சுக்கு போயிடுவேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணதே கிடையாது. ஹல்லேலூயா. அதுலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு திருவிருந்து கொடுக்குற நாள் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் மேடம், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் வரல. ஹல்லேலூயா. வைராக்கியம் எப்படிங்க? இன்னொரு பிள்ளைங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, அப்படிப்பட்ட டூரே வேணான்னு கேன்சல் பண்ணி வந்துட்டா சொல்லிட்டு. மறுநாள் போகும் பொழுது அந்த ஹெச்ஓடி, உனக்காக நான் நாளை மாத்துறேன், உனக்காக நான் என்ன பண்ணுறேன், நாளையே நான் மாத்துறேன்னு சொல்லி அவங்க அப்பாவோடைய 50வது பிறந்த நாள் அன்னைக்கு இங்கேருந்து பாதியில் போயிருப்பா. அப்போ வந்து அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க அப்பா பர்த்டே மாட்டிக்கிச்சு. அப்போது போய் நான் சொல்ல முடியாதுல்ல மம்மி, எனக்கு ஆவிக்குரிய அப்பாவுக்காக நான் சொன்னேன், ஆனால் உலக பிரகாரமான அப்பாவுக்காக நான் பாதி நேரம் இருந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த ஆஃப் டே சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு அன்றைக்கி போனான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், யாருடைய இருதயத்தை கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னோன்னா எங்கேயுமே கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடவே படாதுங்க. வைராக்கியத்தை காட்ட வேண்டிய இடத்துல நம்ம காட்டணும். கடந்த நாட்களில் எங்கள் அத்தையோடைய கணவர் இறந்தார். எல்லாம் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சினுடைய கணவர். டெத்துக்கு சனிக்கிழமை போகணும், ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறாங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன், எவ்வளோ நீங்கள் கிட்ட உறவாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு மாமா கேட்டார், மாமாவை விட ஆண்டவர் தான் முக்கியமா? மாமாவை விட ஆண்டவர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் என்னதான் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து என்னை வந்து நீங்கள் கேட்டாலும் நாங்கள் வரமாட்டோம். ஊழியம் செய்வதனால அல்ல, என் வாலிப வயசுலேருந்து அந்த வைராக்கியம், என் வாலிப நாட்களிலிருந்தே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணதே கிடையாதுங்க. இன்னைக்கு மழை வந்தால் வீட்டில் இருக்கிற எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்க்குறேன், புயல் அடித்தும் நான் சபைக்கு வந்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. வெள்ளம் வரும் பொழுது கூட எல்லாம் சொல்லுவாங்க, ரோட்டில் ஷாக் அடிக்கும் தண்ணியில், நான் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? ஹல்லேலூயா. அப்படி ஒரு பக்தி வைராக்கியமாய் கடந்து வந்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகுலாம் இந்த பக்தி இல்லை, வாலிபத்திலிருந்தே அந்த பக்தி இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்னா ஆண்டவர் ஒரு நாள் நம்ம நன்மையில் குறைவாய் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இடுப்பு வலிச்சா சபையில் வராமல் இருக்கும், தலை சுத்தனா சபைக்கு வராமல் இருக்கும் இல்லை? எத்தனை பேர் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கர்த்தரை நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாத இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவரிடத்துல பெற முடியாமல் உக்காந்து மூளையில் நம்ம அழுதுட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அப்போவும் ஆண்டவரை பார்த்து தான் அழுவுறீங்க.
அப்பவும் இதெல்லாம் நடக்கலேன்னு தான் அழுவுறீங்க. ஆனா ஒண்ணு யோசிக்கணும், நான் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தனா எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ என் வாழ்க்கையில தடையா இருக்கிற காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். அப்படிதாங்க இந்த இடத்துல தானியேல் இருந்தாரு. ஹல்லேலூயா. இந்த பொற்சிலையை வணங்குன்னு சொல்லி ராஜா சொல்லும் பொழுது நான் வணங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தீங்கு வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்கவே மாட்டேன். நீ என்னை அக்னியில போடுறியா போடு, என்னை சிங்கத்தினுடைய குகையில போடுறியா போடு, எதுல வேணாலும் போடு, ஆனா ஒரு நாளும் நீ வணங்கு சொல்ற சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி இருந்ததுனால தான் தானியேலுடைய அந்த டீமோடைய அந்த தலை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த என்ன சொல்றது, அந்த அக்னியோடைய அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா 4 பேரை போட்டாங்க. அங்க ஒரு ஆளு இருந்தார், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க பிரச்சனையில் அப்படி இருக்கணும். ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஜபத்துல மட்டும் சொல்லுவோம், ஆனா பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழவே மாட்டோம். சின்ன சின்ன விஷயத்துல பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. சின்ன சின்ன விஷயம், பெருசா நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி அல்ல. சின்ன சின்ன நடைமுறை வாழ்க்கையிலே அதுக்கு தான் நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாம போனபடினால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. உன் வாசல் பூட்டப்படலமா, உன் வாசல் திறந்திருக்கு, உன் ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கு. உன்னுடைய ஆண்டவர் உனக்கு என்ன தேவையோ அந்த வாசல் திறந்துதான் இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் பலன் கூட இல்லாம, அந்த கொஞ்சம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கூட இல்லாம, அந்த கொஞ்சம் ஆண்டவரிடத்துல வைக்க வேண்டிய வைராக்கியம் கூட இல்லாம இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படிமா உங்க வாழ்க்கையில நன்மையை செய்ய முடியும்? ஆமேன் இல்லையே. ஹல்லேலூயா. இது நம்ம யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? அப்புறம் மூளையில அழுவுறோம் இல்ல, மூளையில ஆண்டவரே இதை நீங்க தான்ப்பா செய்யணும். அப்ப ஆண்டவர் கேட்பார்ல, உன்னை எத்தனை பள்ளத்தாக்குல நான் தாண்ட வச்சேன், உன்னை எத்தனை தண்ணீரை நான் கடக்க வச்சேன், எத்தனை வியாதிகளை உனக்கு நான் சுகமாக்கினேன், எத்தனை காரியங்கள் உனக்கு நான் செஞ்சேன், எந்த விதத்திலேயாவது என்ன வைராக்கியமா ஒரு இடத்துலயாவது என்ன காண்பிச்சியா? அப்படி கேட்கும் பொழுது உங்க முகம் எப்படி இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? சபைக்கு வருகிறோம், எல்லா வாரங்களும் ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? சொல்லுங்களேன். பேசுறாருன்னா கையை தூக்குங்க. ஏதோ டீச்சரை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. நான் உங்களுடைய சகோதரி தான். என்ன, உங்க கூட பிறந்தவன் நினச்சிக்கோங்க. உங்க கூட பிறந்தவகிட்ட எப்படி இருப்பீங்க? உங்க ஜென்ஸ் எல்லாம் உங்க கூட பிறந்த தங்கச்சோ அக்காவோ ஏதோ போட்டுக்கோங்க என்ன. ஹல்லேலூயா. அப்படி பாருங்க. அப்போ ஆண்டவர் வாரந்தோறும் சபைக்கு வரீங்க, ஆண்டவர் பேசுறாரா? பேசுற வார்த்தையின்படி நீங்க செய்றீங்களா? இப்ப சவுண்ட் கம்மியாயிடும். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு பிரதர்ஸ்? எங்க இருக்கு? ஹல்லேலூயா. எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. இருக்கிறத மாத்துங்க, இருக்கிறத சரி செய்யுங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை உன் வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கேள்வியே ஆண்டவர்கிட்ட கேட்க வேணாம். ஆண்டவரே ஏன் செய்யல நீங்க கேட்கவே வேணாம். செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எப்பப்போ மனிதனுடைய வாழ்க்கையில செய்யணுமோ, எந்தெந்த வயசுக்கு செய்யணுமோ அந்தந்த வயசுக்கு அழகா செய்வாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்? தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு என்னதான் நீங்க அன்பா இருந்தாலும், க்ளோஸா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களோ, என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் சொன்னாங்கன்னா நீங்க பிளான் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையே நீங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டடிச்சுட்டு போகணும்னு நினைக்க கூடாது. நிறைய விசுவாசிகள்லாம் கேள்விப்படுற, கட்டடிச்சுட்டு டூர் போறது, கட்டடிச்சுட்டு நீங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். அப்புறமா எனக்கு உடம்பு முடியல, அதை சுகம் யார் ஆக்குவா? யோசிச்சு பாருங்க. அதை சுகத்தை யார் தருவா? டாக்டர் கிட்ட போனா கூட பரலோகம் தான் நமக்கு சுகம் தரணும். ஹல்லேலூயா. அப்ப வைராக்கியத்தை காட்டாத உனக்கு எப்படி நீங்க கேட்பீங்க? ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதுல அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன், பெருசா சொல்லி தரல. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படிலாம் சொல்லி தரல. சின்ன சின்ன விஷயங்கள். கொஞ்சம் எனக்கு பலன் இருக்கு, இந்த கொஞ்சத்தை நான் செய்யறேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எப்படிலாம் வாசலை திறந்து வைப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்போ நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்க. ஹல்லேலூயா. நான் வசனம் என்ன சொன்னேன்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத. ஆண்டவரே ஜெபிச்சா போதாது,
கர்த்தரை தேடுவதிலே நான் எப்படியா இருக்கிறேன், கர்த்தரை தேடுவதிலே நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்மை ஆட்டோமேட்டிக்காக கதவை வந்து தட்டும். நான் நன்மை வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் பக்கத்தில் விட்டுற, நன்மையே வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும். நான் நன்மை வந்திருக்கிறேன், உன் தேவை வந்திருக்கிறேன், உன்னுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறேன், உன்னுடைய சுகம் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது தட்டும் பொழுது திறந்து அழகாக நீங்கள் உள்ள வரவேற்று கொள்ள வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா இந்த வேலையில்? அருமையானவர்களே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கிறவர்கள், அதாவது தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும். இதே தானியேல் எத்தனை வேளை ஜெபம் பண்ணாரு? வாசிங்க சிஸ்டர். அந்த ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை வேளை ஜெபம் பண்றீங்கம்மா உங்க வீட்டில்? யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வேலை பண்றீங்க? தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அவர் என்ன பண்ணார்? என்னெல்லாம் சாதிச்சாரு? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது, ராஜாவுக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்னார். சிங்க குகையிலே அவரு பாதுகாக்கப்பட்டார். அப்புறம் அக்கினி சூளையிலே அவர் எப்படி இருந்தாரு? தேவனே அந்த இடத்துல போய் அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்போ 3 வேளை ஜெபம் பண்றவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனை அவர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை வேளை நீங்க ஜெபிக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு பண்ற ஜெபம் அதுவா? ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்துல போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேனாக்கா, உங்களுக்குள்ள ஒரு ஜெபாவி இருந்ததுன்னா நீங்க எந்த வேலை செய்தாலும் உங்க இருதயம் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படியிட்டு 10 நிமிஷம் வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா உங்க இருதயம், நீங்க தேவனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்க இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டே இருக்கும். நீங்க எந்த வேலை செஞ்சா கூட உங்க மைண்ட் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபிக்க 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 பாருங்க, கர்த்தர் காரியங்களை கை கொள்ள வெற்றியாய் சிறக்க பண்ணுவார். அந்த காரியத்தெல்லாம் ஜெயமா நடத்தி தருவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஃப்ரீயா இருந்தா நான் ஜெபம் பண்ணுவேன் சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வர அதுலயும் 1 2 3 4 5 இந்த 6 7 ஒரு வாலிபன் தான் பார்த்து வைக்கிறான். அப்போ ஆண்கள் சுத்தமா இல்லை, 7 பெண்கள், ஒரே ஒரு வாலிப பையன் நம்மளுடைய ட்ரம்ஸ். அப்போ பாருங்க, இவங்க தான் ஃப்ரீயா. அப்போ ஃப்ரீ நேரம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாவே யாருமே மொபைல் எடுத்து ரொம்ப நேரம் பார்க்கறது இல்லை. யாருமே டிவிக்கு முன்னாடி, சீரியலுக்கு முன்னாடி, வீடுகளில் வந்து விசிட்டிங் வந்தால் தான் தெரியும் யார் யார் எந்த நேரத்தில், அதை சொல்லாத வரணும், அப்போ தான் தெரியும். அருமையானவர்களே, உங்கள் எதெல்லாம் அதிக நேரம் உங்களுக்கு இருக்கோ அந்த நேரத்தை உங்களுக்கு 2 மணி நேரம் இருந்தால் 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுங்க. ரெஸ்டே இல்லாமலாம் யாரும் இருக்க முடியாது. ஒரு சில மணி நேரம் இருக்கும், ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கர்த்தருக்கு கொடுங்க, 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறது அதிகமா இருந்தா கூட பைபிளை படிக்காத இருக்காதீங்க. வேதத்தை திறந்து நீங்க வாசிக்கலனா, வேதம் வார்த்தை உங்களுக்குள்ள போலனா விடுதலை அடையவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது எடுத்து அதை வாசிங்க. வாசிக்கும் பொழுது கடமைக்குன்னு வாசிக்காம அந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ளனா ஆகணும், விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாசிங்க. நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்குங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுறவங்க எப்படி தேடினாங்கன்னா, சபைக்கு ஓடி வந்து தேடினாங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு விசுவாசி என்ன பண்ணுறதா இருக்குது? வாமா சபைக்கு. 20 வருஷமா ஒருத்தரை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போல,
ஆனா உங்களுக்குள்ள அந்த தேடுவது இருக்கணும்ல. கர்த்தர் நமக்கு இவ்வளவு நம்மள நடத்துறாரு, நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோமே. வேலைக்கு போறவங்க போட்டோம், வீட்டுல இருக்கிற விசுவாசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் அந்த நேரத்தை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குதா சபையில உட்காருவோம் தோணி இருக்கா உங்களுக்கு? ஆனா அந்த நாட்கள் அப்படி செய்வாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல எங்க சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், நான் அதுக்கு போய் உட்காந்துட்டு வர போறேன். ஒண்ணு மட்டும் நினைங்க, வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படி மட்டும் நினைச்சிங்களேன், சபையில எந்த ஜெபத்தையும் விடவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டுல இருக்கிற அந்த நேரம் சபையில ஜெபம் நடந்து நீங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா நீங்க ஜெபிப்பீங்க. சபையில ஒரு ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போல, நான் ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுல நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆண்டவருடைய காரியம் பார்ப்பீங்களா? ஆண்டவருடைய காரியம் யோசிப்பீங்களா? ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல இருந்து ஒரு யூஸும் இல்லாத அந்த நேரத்தை நான் சபையில போய் அந்த நேரத்தை கொடுக்கும் பொழுது அதை உங்களுடைய காரியங்களுக்கு முதலீடு செய்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்துக்கு 300 எத்தனை நாள் இருக்கு? 68 65 நாள். இந்த 365 நாள்ல எந்த ஜெபம் நடந்தாலும் சர்ச்சுக்குள்ள நான் போயிடுவேன். நான் வயசானவங்களுக்கெல்லாம் சொல்லல, ஏன்னா ஒரு காலத்துக்கு பிறகு வர முடியாது. நான் சொன்னல 24ஆம் வருஷம் காஸ்பல் மீட்டிங் வர்றவங்க வந்துருங்க, அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணிடுங்கன்னு. ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடையாது. மாஞ்சி மாஞ்சி ஓடி வந்தாங்க ஜனங்க, விசுவாசிகள் பெற்றுக்கொண்ட வார்த்தை. இனிமே நீங்க நினைச்சா கூட நடக்கும்போது நடக்கும், மாசம் மாசம் நடக்காது. ஆனா நடக்கும்போது கூட்டங்கள் நடக்கும். அதிகமா இந்த ஆண்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடவே மாட்டார். நான் சின்னதா உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கலாம், 3 பாயிண்ட் வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3ல் 1ல் நீங்க குறைவா இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கங்க. இந்த மாதமே சாட்சியா ஆண்டவர் உங்களை எழுப்புவார். பாஸ்டர் மெசேஜ் எடுத்தாங்க, தேடுறதுல நம்ம சரி பண்ணணும்னு நான் பண்ண, கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்தார் என்று இப்படிப்பட்ட சாட்சிகள் சபைக்குள்ள எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியே வரும் இல்ல, ஏதோ உள்ள போகாத மாதிரியே திருப்பி சபையை விட்டு போயிடுறோம், திருப்பி மறுவாரம் வரும். இல்ல அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று வைராக்கியமா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. எந்தெந்த இடங்களிலும் உங்க வைராக்கியத்தை காட்ட வேண்டுமோ அந்தந்த இடத்துல நீங்க காட்டி தான் ஆகணும். ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்துடவே கூடாது. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க. சபையில வீட்டுல போய் பிரசங்கம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன். எல்லாம் சேர்ந்துதான் சொல்லுங்க. யாரோ பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே சொல்றீங்களே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்போ ஒரு நன்மையும் இருக்கிற இடத்துல எத்தனை நன்மை எனக்கு தேவை இருக்கு லிஸ்ட் போடுங்க. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா இதுல நான் சரியாகணும், தேடுவதுல சரியாகணும், நேரத்துல சரியாகணும், இல்ல ஜெபிக்கிறதுல சரியாகணும், வைராக்கியத்துல சரியாகணும், இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில சரியாகணும். இப்படியெல்லாம் நான் ஆனாதான் ஆண்டவர் பரிபூரண நன்மை உண்டாகும்படியாய் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினார்ன்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆகிலும் ஆண்டவர் உங்கள் இருதயத்துல பேசியிருப்பார், அது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்க கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த வேலையில ஒரு விசை கூட ஆண்டவரே கேட்ட சத்தத்துக்கு செவி சாய்க்க பலன் தாங்கப்பா. எனக்கு பலன் இல்லாத வந்திருக்கிற ஆண்டவரே, பலன் இல்லாத வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லுங்களேன். ஆண்டவரே இந்த இடத்துல பலன் இல்லாத நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுதுப்பா. ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில குறைவுபட கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேடுவதற்கு என்னை ஆண்டவரே இன்னும் பலப்படுத்துங்கப்பா. எதுல இன்னும் நான் குறைவுபட்டு இருக்கிறேன், கர்த்தரை தேடுவதில் எதுல குறைவுபட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்கள் எல்லாம் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி ஜெபிப்பதினாலே உங்க ஆத்துமா பரலோகத்துக்கு போயிடாது. மனைவி ஊழியம் செய்வதினாலே உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. நீங்க உங்க ஆத்துமாவுக்காக அழுவணும், நீங்க உங்க ஆத்துமாவுக்காக கண்ணீர் வடிக்கணும், நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழணும்.
ஹல்லேலூயா. எல்லைய மனைவி குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிறான்றதுனால பரலோகத்துக்கும் மனைவியால போய்விடவே முடியாது. நீங்க ஒழுங்கா இல்லைன்னா ஆண்டவருக்கு முன்னாடி கண்டிப்பா போக முடியாது. யாருக்கு எப்ப என்ன வரும்னு தெரியாது. ஆனா வாழ்ற வாழ்க்கையை ஒழுங்கா வாழுங்க, சீர்படுத்தி வாழுங்க, குறைவுகளை சரி பண்ணி வாழுங்க. ஓ லீஷாதா ராபா பாபா பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்களேன், ஆண்டவரே உம்மை தேடுகிற எனக்கு ஒரு ஆண்டவரே குறைவும் வராதபடி ஆண்டவரே இந்த வேலையிலே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வேலையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூலையில் அழுவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. ஓ மறைமுகத்தில் கண்ணீர் வடிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஓ இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சாட்சியாய் சொல்வதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை எனக்கு சுதந்தரித்து தாங்க, இன்னைக்கு சுதந்தரித்து தாங்கன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சுதந்தரிக்க உதவி செய்கிறார். சூப்பர் நேச்சுரல் சொல்லிட்டு நேற்றைய தினத்துல ஒரு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஆராதனையில அவர் மெசேஜ் முடிச்சிட்டு இப்படியாய் ஜெபித்து விட்டு அவர் சொன்ன காரியத்தை பாருங்க, ஒரு திருமண காரியத்தை குறித்து சொன்னார். அந்த இடத்துல அவர் சொன்னாராம், உனக்கு திருமணம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமா சொன்னாராம். மறுநாளே அந்த பிள்ளைக்கு திருமணம் உண்டாயிடுச்சான். மறுநாளே. கல்யாணம்னா அது என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, முடிப்பாங்க, ஒரு 6 மாதமாவது இழுக்கும். மறுநாளே எதேர்ச்சியா அந்த மகளுக்கு திருமணம் ஆனதை அது ஒரு சாட்சியா அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் சொன்னார். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவரால எதையும் செய்ய முடியும், நன்மை உண்டாக்க முடியும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கட்டி இருக்கிற வாயெல்லாம் திறக்கட்டும். என் வாழ்க்கையில நன்மை உண்டாக்க முடியும், என் வாழ்க்கையில நன்மையை செய்ய ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும் இந்த வேளையில. உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாய், தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய். ஹல்லேலூயா. ஓ எல்லா மலை போல பிரச்சனைகள் எல்லாம் ஓ ஆண்டவர் பனியை போல உருக செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உண்டாக்க முடியும், உண்டாக்க முடியும். உங்க கர்ப்பத்தை தொட முடியும், உங்களுடைய வாழ்க்கையை தொட முடியும். ஓ ரீதா லாபா ஷாபா பாபா பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னால வாழ முடியும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா ஷாபா பாபா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. எல்லாரும் துதிங்க, துதிங்க. கொஞ்ச நேரம் தடைகள் எல்லாம் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற தடையெல்லாம் உடையட்டும் இந்த வேலையில. ஓ ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள், ஓ வேதத்தை எடுக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஆண்டவரே அப்பா வருகிற போன் வழியாய் வருகிற பாவங்கள் ஆண்டவரே இந்த வேலையில சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே போன்ல ஆண்டவரே அப்பா இந்த போனை ஆண்டவரே அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அது வழியாய் வருகிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா கண்கள் வழியாய் வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார், பலத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க லைஃப் ஸ்டைல் இன்னையிலிருந்து கர்த்தர் மாற்றுகிறார் இந்த வேளையில. ஓ ரீபா லா ஷாதா ராபா பாபா பாபா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ செந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து
சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். சொல்லுவோமா? இந்த பலத்துல நினைக்காதீங்க, ஆண்டவருடைய பலத்துல தாண்டி இருக்கீங்க. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி அப்பா குறைவில்லாமல் ஆண்டவரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஒவ்வொருவரும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஐயா. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஐயா. எல்லா கட்டுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே பாதாளத்துக்கு போகும்படியாய் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓ ரீபா லா ஷாதா ராபா, வியாதியின் கூறுகளை நொறுக்கி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதியின் வல்லமைகளை இப்பொழுதே நொறுக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒரு மகிமை இவர்களை மூடுவதாக, மகிமை இவர்களை மூடட்டும் ஆண்டவரே. இதோ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே, ஜெபிக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. முதலாவது உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தை தேடுகிற வாழ்க்கையை இதோ இவர்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு ஆண்களுக்கு தருவீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு தருவீராக, ஒவ்வொரு பெரியவர்களுக்கு தருவீராக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில குறைவுபடாம நீங்க நடத்த போகிற பாதைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே என்று குறைவு இனி இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் இன்னும் முழுமையாய் ஆண்டவருக்குள்ள இல்லையே என்ற குறைவு உங்க வாழ்க்கையில இனிமே இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஓ கடன் என்கிற குறைவு இருக்க போவதில்லை. ஓ வியாதியா இருக்கிறேனே என்று ஓ நீங்கள் இனி யோசிக்க போவதில்லை. ஓ ரீபா லபா ஷாபா பாபா. ஹல்லேலூயா. ஓ தேடுகிறவர்கள் கண்டடைய போறீங்க, தேடுகிறவங்க ஓ ஆண்டவரை பார்க்க போறீங்க. யாரெல்லாம் உங்கள் கதவை சாத்தி ஓ அந்தகரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்க போகிறார். ஓ ரீபா ரபா ஷாபா பாபா. நன்றி ஆவியானவரே. இனி வெளியரங்கங்களை பார்க்க போறீங்க. வெளியரங்கமாய் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற பலன்களை பார்க்கிற நாட்கள் ஓ நெருங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எத்தனை நாள் அழுதீர்கள்? ஓ
நீர் விட்ட கண்ணீர் எல்லாம் ஒண்ணு கூட வேஸ்டா கீழே விழல. ஓ, அவர் துரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாரின் கண்ணீரை கண்டவர் உன்னுடைய கண்ணீரை அவர் பார்த்து ஓ அதற்கு பதில் செய்கிற நாட்கள் இதோ நெருங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாமா. சோத்திரம் நல்ல துதிங்க. ஓ, யார வெறுமையா உட்கார்ந்து இருக்காதீங்க. நல்ல துதிகளினாலே உங்களுக்குள்ள நிரப்புங்க. ஆவியானவரை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரண கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் இந்த வேளையில. ஹல்லேலூயா. இறந்து விடுவோமோ, ஓ செத்து விடுவோமோ, வருகிற எண்ணத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓ கர்த்தர் இந்த வேளையில உடைத்துக் கொண்டிருக்கிறார். மரண பயங்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது இந்த வேளையில. ஓ ரீவலவா ஷபாபாபா, ஓ ரீதனமா கரபா, ஓ ரீதனமா ஷபாபாபா. ஓ, தலையை ஆண்டவர் உயர்த்துகிற நாட்கள், உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிற நாட்களை இதோ நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த நாள் இதோ சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஓ ரீவலா ஷபாபாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரீதனமா கரபா, ரீவலவோ ஷபாபாபா, ஓ ரீதனமா. ஓ, கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம் உன்னை கட்டி வைத்த கட்டு இன்னைக்கு அவிழ்க்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரீவலவோ ஷபாபாபா. ஆண்டவரே, கிருபையா இறங்கும், இரக்கமா இறங்கும். நன்றி ஆண்டவரே. ஓ ரீவலவோ ஷபா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். தனியா இருக்கும் பொழுது உன்னால் ஆண்டவரோடு நெருங்க முடியாதிருக்கிற நிலை, ஹல்லேலூயா. தனியா இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நெருங்க முடியாதிருக்கிற எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேளையிலே அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. இனிமே தனியா இருக்கும் பொழுது தேவனோடு நெருங்குறீங்க. தேவனோடு நெருங்கி ஓ உறவாட போகிறீர்கள். ஓ ரீவாலா ஷபாபாபாபா. ஓ, உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாள் கர்த்தரை முன்னதாக வைக்க போறீங்க. ஓ, புருஷனை அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகளை அல்ல, என் கர்த்தரே என் குடும்பத்திற்கு முதலாவதாக நீங்கள் வைத்து தொடங்குற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலரை ஊழியத்திற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஓ ரீவாலா ஷபாபாபா. ஓ, உன்னுடைய நேரங்கள் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நிற்க வைத்திருக்கிறேனே, உனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறேனே. ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்திருக்கிறேனே. எனக்காக நீ என்ன செய்தாய் என்று இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து உங்கள் இருதயத்துக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓ ரீபலவா ஷபாபாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே இருக்க வேண்டிய உன்னை மேலே கொண்டு வந்திருக்கிறேனே, உயர்த்தி வைத்திருக்கிறேனே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருந்த நிலைமையை விட எவ்வளவு கீழே இருந்தாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிலர் மீது அந்த அபிஷேகம் தைலம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஓ ரீபலவா ஷபாபாபா. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உமக்காக பயன்பட என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுவோமா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுவோமா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஓ இந்த வேளையில கண்ணீர் வடிங்க. ஓ கண்ணீர் வடிச்சிட்டா ஓ உங்களுக்குள்ள இந்த வேளை எல்லா பாரங்களும் லெகுவாய் மாறிவிடும்.
நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறவரே, என்னை படைத்த தெய்வமே சொல்லுவோமா? ஓ ரீபா லவோ ஷாபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே ஊற்றப்பட்டதுக்காக ஒவ்வொரு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே.